Hi plus 2 students, exercise 1.4ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிராமர் ரூல் பயன்படுத்தி இதை சால்வ் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா அதை நார்மலான லீனியர் ஈக்குவேஷனாக எழுத ட்ரை பண்ணணும். இப்போ 3/xனா என்ன அர்த்தம், 3 × 1/xன்னு அர்த்தம். அந்த 1/x லெட் 1/x ஈக்குவல் டு ஏயோ பியோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, ஏன்னு எடுத்துக்கிடுங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எப்படி வருது பாருங்கள். இப்போ 3 × 1/xனா அப்போ 3a + 2y ஈக்குவல் டு 12. ஸோ இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் இது 2a + 3y ஈக்குவல் டு 13. ஸோ இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, எதையாவது ஒன்றை எலிமினேட் பண்ணி ஒன்றை கண்டுபிடிக்கணும். அது எலிமினேஷன் மெத்தடில் நம்ம பார்ப்போம். ஆனால் கிராமர் ரூல் அப்படி கிடையாது. இந்த கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கு டெல் எழுதுவோம். டெல் எப்படி எழுதுவோம், முதல்ல இந்த ஃபார்மில் இருக்கணும், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இது இருக்குது. ஸோ நம்ம டெல் ஃபார்ம் எழுதும்போது எல்லாத்தோடையும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுவோம். 2, 3 இதுதான் நமக்கு டெல். இதே டெல் எக்ஸ் எழுதும்போது நல்லா கணிச்சுங்க. டெல் எக்ஸ் எழுதும்போது இதை ரஃப் ஒர்க்காக அங்கே எழுதிக்கலாம். 3, 2, 2, 3 ஈக்குவல் டு 12, 13. இதை ரஃப் ஒர்க் மாதிரி நம்ம அங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு புரியுதுக்காக. இப்போ டெல் எக்ஸ் எழுதும்போது இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 3, 2 இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு இதை போடணும். அப்போ டெல் எக்ஸ் என்ன வரும், 12, 13, 2, 3. அதே மாதிரி டெல் ஒய் எழுதும்போது டெல் ஒய் நான் கீழே எழுதுகிறேன். சரி, இதில் எழுதிக்கலாம். டெல் ஒய் ஈக்குவல் டு இந்த 2,3 எடுத்துகிட்டு இதை போடணும். அப்போ 3, 2, 2,3க்கு போது 12, 13. ஸோ டெல் எக்ஸ் டெல் ஒய் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. மூணுக்குமே நம்ம என்ன செய்யணும், மேட்ரிக்ஸ் எழுதலாம். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். மாட்லஸ் 3 3s are 9 - 2 2s are 4. வேல்யூ 9 - 4 5. மாதிரி இதுக்கு டெல் எக்ஸுக்கு 3 12s are 36 - 13 2s are 13 2s are 6 20 26. ஸோ என்ன வரும், 10. ஸோ இதில் டெல் ஒய் ஈக்குவல் டு 13 3s are 39 - 2 12s are 24. ஸோ அப்போ 15 வருது. ஸோ நீங்கள் இதை கவுன்சிங்லாம் தெரியும், எல்லாமே 5 மல்டிபிளாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்டுபிடிக்கிற வேல்யூ ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல்லுமோ, அதேமாதிரி ஒய் வேல்யூனா ஒய் வேல்யூ வேணும் அப்படின்னா டெல் ஒய் பை ஒய் டெல்லுமோ. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் என்னது 10 / 5. அதுமாதிரி ஒய் டெல் ஒய் பை 15/5. இங்கே கவனிக்க வேண்டியதே, நீங்கள் ஏன்னு எடுத்துருக்கிறதுனால இந்த இதில் ஏன்னு தான் வரும். அப்போ இது வந்து டெல் ஏ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏ, அதேமாரி இதுவும் டெல் ஏ. ஸோ இதுவும் டெல் ஏன்னு தான் வரும். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது. அப்போ இதுவும் ஏ அப்படின்னு தான் வரும். சரிங்களா, ஏ அப்படின்னு தான் வரும். 10/15 10/5. ஸோ 2 ஏ வேல்யூ 2, ஒய் வேல்யூ வந்து 3. ஏ வேல்யூ 2 நம்ம என்ன எடுத்திருக்கோம், 1/x தான். ஏக்கு பதிலாக 1/x போடுறோம். அப்போ 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஏ ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போ ஏ இருக்கிற இடத்துல 1/x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, ஒய் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற வேல்யூ கரெக்டு தானா நம்ம கண்டுபிடிச்சிருக்குது அப்படின்னா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ 3/x 3/x, எக்ஸோட வேல்யூ 1/2 ப்ளஸ் 2 × ஒய் வந்து 3 ஈக்குவல் டு 12. இப்போ 3 × 1/2 மேலே வரும்போது 2 மேலே வந்துடும். ஸோ இது 6, இதுவும் 6. ஸோ 12. அப்போ கரெக்டு, நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்ட் இந்த வேல்யூ.